ஹலோ மக்களே, இந்திய ராணுவத்தில் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் திட்டத்தின் கீழ் 2026க்கான ஆட்சேர்ப்பு பணி வந்து இப்போ நடைபெற்றுட்ருக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா April 1. இந்த அக்னிவீர் திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 2022 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அண்ட் இந்த திட்டத்தின் கீழ் வந்து இராணுவம் மட்டும் இல்லாமல் கடற்படை, விமானப்படை இந்த மாதிரி முப்படைகளும் சேர்ந்தது தான் இந்த அக்னிவீர் திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாத இளைஞர்களை திருமணம் ஆகாத இளைஞர்கள் வந்துட்டு 4 இயர் 4 வருஷம் பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த ஜாப் வந்து நியமனம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். அண்ட் இது ஃபினிஷ் பண்ண பின்னாடி 4 வருஷம் முடிஞ்ச பின்னாடி இதுலேருந்து ஒரு 25% பீப்புளை வந்துட்டு ரெகுலர் கேடருக்கு, அதாவது பர்மனன்ட் ஜாபுக்கு வந்துட்டு நியமனம் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற 75% வந்துட்டு ஜாப் இல்லை, ஆனால் நிதி கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேவா நிதி அப்படின்னு சொல்லி நிதி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் பக்கம் வந்துட்டு அவங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க. அண்ட் இதில் என்ன நன்மைகள் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது, ஆனால் வந்துட்டு மருத்துவ காப்பீடு, ஆயுள் காப்பீடு இந்த மாதிரி வந்து சலுகைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது. அண்ட் இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 17 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே அவங்க இருக்கணும். திருமணமாகாத இளைஞர்களாக இருக்கணும். அண்டு எஜுகேஷன் பார்த்திங்கன்னா 8th 10th 12th இந்த மாதிரி தேர்ச்சி பெற்று இருக்கணும். அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பதவி வந்து அவங்க வந்து நியமனம் பண்ணுவாங்க. இது லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா April 1. வெப்சைட்டில் கூட நம்ம போய் பார்க்கலாம். joinindianarmy.nic.in அந்த வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்து நம்ம வந்து விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணி அனுப்பலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 அந்த மாதிரி வந்து சேலரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் போக போக 40,000 அந்த மாதிரி சொல்லி சேலரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இயர்லி ஒன்ஸ். அண்ட் என்னென்ன பதவி இதிலலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜிடி ஜென்ரல் டியூட்டி, டெக்னிக்கல், கிளர்க் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் இந்த மாதிரியான பதவிகள் வந்து அது இருக்குது. இது வந்து கண்டிப்பாக உண்மையாகவே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பாய்ஸ்க்கு வந்து சொல்லவே தேவையில்லை, உண்மையாகவே இது வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. சப்போஸ் நம்ம 4 இயர் கான்ட்ராக்ட் முடிஞ்சு நம்ம பர்மனண்ட் ஆகிட்டோம்னா ஜாபும் நல்லா வேறு லெவலில் இருக்கும். சப்போஸ் நம்ம செலக்ட் ஆகலைனாலும் நமக்கு இதுக்கு வந்துட்டு அவங்க சேவா நிதின்னு கொடுக்குறாங்க. இது ரெண்டுத்துல எது கிடைச்சாலும் நமக்கு வந்து ஹாப்பி தான். இது நல்ல ஜாப். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.